நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மழை இலவசமா பெஞ்சாலும் ரெயின் கோட்டை நம்ம தானே காசு கொடுத்து வாங்கணும். கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்தாலும் அதை காலம் முழுக்க தக்க வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த வகையில் வாரம் சீரோ சிறப்புமாக நடைபெற்ற பல பிரபலங்களோட திருமண கொண்டாட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வின்னர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். ஐம்பது 60 பேர் சேர்ந்து ஒரு அழகான கார்ட்டூன் படத்தை உருவாக்கினாலும் ஒரு சின்ன குழந்தை அதோட கதையை நமக்கு சொல்லும் பொழுது அதில் இருக்கிற அழகே தனி. அப்படிப்பட்ட ஒரு அழகான மொழி தான் தெலுங்கு. சுந்தர தெலுங்கு அப்படின்னு பாரதி பாடினாரு. ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் வசிக்கிற இடம் ஆந்திரா. ஆந்திரா அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. கோங்குரா சட்னி, கார மிளகா, திருப்பதி லட்டு, சார்மினார், NTR, இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த அழகான ஆந்திராவில் வசிக்கிற பல பிரபலங்களோட திருமண கொண்டாட்டத்தை தான் இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஹீரோஸ்லேயே ஸ்டைலுக்கு பேர் போனவர் தி யங் அண்ட் ஸ்டைலிஷ் ஹீரோ அல்லு அர்ஜுன். அவரோட திருமண வைபவத்தை இப்ப பார்க்கலாம். ఐదు రోజుల పెళ్లి అమ్మండి పెళ్లి తొలి చూపులే లేని తెలుగింటి పెళ్లి వరుడు కోరిన పెళ్లి రామయ్య పెళ్లి వధువు ఎవరో కాదు సీతమ్మ తల్లి. கொற்ற மழையில கோனை சாப்பிடுற ரசனை ஒரு சின்ன குழந்தையோட மனசுக்கு சொந்தம். கலாச்சார முறையில் திருமணம் நடத்துகிற நம்ம நாட்டில் ஒரு திருமணத்தையே கலாச்சாரமாக நடத்துறது ஆந்திரா மனசுக்கு சொந்தம். முன்னெல்லாம் 14 நாள் நடந்த அவங்களோட திருமணம் இப்போலாம் 4-5 நாளாக குறைஞ்சிருச்சு. ஆனால் கலாச்சாரம் குறையாமல் நம்ம ரஜினி படத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி அவங்க திருமணம் நடத்த ரெடி ஆகிடுறாங்க. அந்த அழகே தனி. அதை இப்போ பார்க்கலாம். முகத்தின் வெட்கம் உள்ளங்கையின் மருதாணியாய் சிவந்து நிற்க வெட்க புன்னகையோடு நாணம் என்னும் மொழி பேசி மணப்பெண் ஸ்னேகா ரெட்டி அலங்கார தோரணையில் எல்லோர் மனதையும் கொள்ளை கொள்ளும் தேவதையாய் காட்சி தந்தார். முத்து மாலை, நெத்தி சூட்டி, பவளம், மாணிக்கம் பதித்த ஆரங்கள் என நகையின் முழுமையான ஜொலி ஜொலிப்பையும் தாண்டி மின்னல் வெட்கத்தை கண்ணில் தாங்கி காதல் புன்னகை போகிறார். தோழிகளும் சொந்தங்களும் சுற்றி நிற்க படபடப்பும் துடிதுடிப்பும் மாறி மாறி முகத்தில் துள்ளும் அவர் மனதை புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டை ஞாபகப்படுத்துகிற விஷயத்தில் சில சமயம் மூளையை விட கை விரல் வேகமாக வேலை செய்யுது. அதே மாதிரி தெலுங்கு பிரபலங்களோட திருமணங்களில் இருக்கிற பிரம்மாண்டம் ஒருத்தர் மிஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாம். அல்லு அர்ஜுனோட திருமணத்தில் போட்ட செட்டும் ஏற்பாடும் இளையராஜா பாட்டை மழையில் நனைஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டோன்னா எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. அதை இப்போ பாருங்கள். மாப்பிள்ளை அல்லு அர்ஜுனா தனக்கே உரிய பாணியில் கம்பீர நடை போட்டு ஹைடெக் சிட்டி அரங்கத்தில் நுழைகிறார். பிரபல நடிகருமான அல்லு அர்ஜுனா மாப்பிள்ளை கோலம் ஏற்று பெருமித புன்னகையோடு அரங்கத்திற்கு உள்ளே நுழைய ரசிகர்கள் ஆரவாரத்தோடு கூட்டத்தின் நடுவில் மாப்பிள்ளை மிடுக்கோடு நடைபோட கேமராக்கள் கொடை பிடித்து படம் எடுக்கிறது. நெரிசலை விலக்கிக் கொண்டு வெட்க பூரிப்பில் மணமேடையை நோக்கி பயணிக்கிறார். வழி மீது விழி வைத்து தனது வருங்கால கணவருக்காக ஸ்னேகா ரெட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்.
இப்பொழுது அல்லு அர்ஜுனாவுக்கு ஆரத்தி எடுக்கப்படுகிறது. திருமணம் என்கிற பதட்டம் கொஞ்சமும் இல்லாமல் மன்மத புன்னகை பூத்தபடி மேடையை நோக்கி செல்கிறார். பின்பு மணப்பெண்ணின் சகோதரர் கால்களை கழுவி பாத பூஜை செய்கிறார். பாத பூஜை முடிந்த பிறகு அல்லு அர்ஜுனா பாத பூஜை செய்த தன் வருங்கால மைத்துனருக்கு பரிசை வழங்குகிறார். அவர் அதை ஏற்றுக்கொண்டு பன்னீர் தெளித்து முதல் கட்ட வரவேற்பை வழங்குகிறார். இதோ அல்லு அர்ஜுனா அணிந்திருக்கிற இந்த அழகான ஷெர்வானி 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் முகூர்த்தத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. இப்படி பல பிரமிக்க வைக்கும் சுவாரஸ்யங்களை தாங்கிக் கொண்டு நடந்த முகூர்த்த வேளையில் முதலாக மந்திரங்கள், சமய சம்பிரதாயங்கள் ஆரம்பிக்கிறது. அல்லு அர்ஜுனா மாப்பிள்ளை தோரணையோடு அமர்ந்திருக்க அவருடைய பெற்றோர்கள் இரு பக்கமும் அமர்ந்து மந்திரங்கள் உச்சரிக்கின்றனர். இந்த ஆனந்த களிப்பு அழகாய் நீள்கிறது. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு பிரபலத்தோட திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் நடிகர் அல்லு அர்ஜுன் திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றத இப்போ பாருங்க. சூர்யா மணமேடையை நோக்கி செல்லும் தருவாயில் அல்லு அர்ஜுனாவின் சகோதரர் அவரை வரவேற்று அழைத்து செல்கிறார். இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கிற பல செலிபிரிட்டிஸோட திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த செலிபிரிட்டியோட திருமண கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வினர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வினர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்த வாரம் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிரஞ்சீவி வீட்டு கல்யாணமான இந்த அல்லு அர்ஜுனாவின் திருமணத்திற்கு குடும்ப சொந்தமாய் சிரஞ்சீவியின் தம்பி பவன் கல்யாண் உள்ளே நுழைகிறார். ரசிகர்கள் விழிகள் விரிய அவரை இருபுறமும் பாதுகாப்போடு மணமேடைக்கு அழைத்து செல்கின்றனர். இப்பொழுது மணமேடையில் சொந்தங்களும் அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் அணி அணியாய் வந்து வாழ்த்து மழை பொழிகின்றனர். பிரபல நடிகை டிஸ்கோ சாந்தியின் கணவரான நடிகர் ஸ்ரீஹரி இந்த திருமணத்தில் புன்னகை பூத்து காட்சி தருகிறார். இந்த நேரத்தில் கூட்டத்தின் ஆரவாரத்தை விலக்கியபடி எளிமையாய் ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி அரசியல் பிரபலங்களோடு மணமேடைக்கு வருகிறார். மணமக்களுக்கு மலர் கொத்து கொடுத்து பல்லாண்டு வாழ்க என வாழ்த்திசைக்கிறார். ஜூனியர் என்டிஆர் மேடையை நோக்கி விரைகிறார். அரசியல் தலைவர் வெங்கையா நாயுடு மணமக்களை வாழ்த்த வருகை தருகிறார். பின்பு மலர் கொத்து கொடுத்து இன்று போல் என்றும் வாழ வாழ்த்துகிறார். நட்சத்திர பட்டாளங்களுக்கு நடுவில் ஒளி வீசும் வெண்ணிலவாய் ஸ்னேகா ரெட்டி மணமேடைக்கு அழைத்து வரப்படுகிறார். திருமணத்திற்காக 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த அழகான ஆடையை ரத்தின மாலைகளும் முத்தாரங்களும் வைர நகைகளும் தழுவி நிற்க விண்ணுலக தேவதையாய் நிற்கிறார். வெத்தலையில் பன்னீர் இட்டு சாஸ்திர சம்பிரதாயங்கள் அரங்கேற்றப்படுகிறது. கூட்டம் அலைக்கடல் என திரள்கிறது. பிரம்மாண்டமான திருவிழாவாக இந்த திருமண விழா மாறிக்கொண்டிருக்கிறது.
தருணத்தில் கம்பீரத்தோடும் பெருமித புன்னகையோடும் தனக்கென உரிய அந்த மகா மரியாதை ஏற்றுக்கொண்டு தாய் மாமனாக பிரபல நடிகர் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி தன் மனைவியோடு மகன் ராம் சரணோடும் அரங்கத்திற்குள் நுழைகிறார். கூட்டத்திற்குள் ஆரவாரமும் ஆச்சரியமும் ரசிகர்களின் துடிதுடிப்பாய் மாற மணமேடையை நோக்கி வருகிறார். இந்த மாபெரும் பிரம்மாண்டமான திருமணத்தில் மணமக்களுக்கு வாழ்த்து சொல்ல கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் வந்திருந்து வாழ்த்துக்களை வழங்குகிறார். வெல்லமும் சீரகமும் தம்பதிகள் 2 பேரும் ஒருத்தர் தலையில ஒருத்தர் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாலே அவங்க தாரமாயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வித்தியாசமான அந்த தெலுங்கு சடங்கை இப்ப பாருங்க. இப்பொழுது மணமேடையில் வெற்றிலையில் வெல்லம் ஜீரகம் இடப்பட்டு மந்திரங்கள் ஓதப்பட சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா என்ற இரு துருவங்களை இணைத்து பார்த்த இந்த மேடையில் மணமக்களுக்கு அட்சதை தூவி மகிழ்கிறார் பாலகிருஷ்ணா. திரையை விலக்கிக் கொண்டு ஒருவர் தலையில் இன்னொருவர் அதனை இட்டு சம்பிரதாயங்களை நிறைவு செய்கின்றனர். இதற்கு பின்னால் திரை விலக்கப்படுகிறது. மணமக்கள் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து ரசிக்கும் காதல் கலந்த தருணங்கள் நகர்கிறது. ఐదు రోజుల పెళ్లి అమ్మండి పెళ్లి తొలి చూపులే లేని తెలుగింటి పెళ్లి వరుడు కోరిన పెళ్లి రామయ్య పెళ్లి వధువు ఎవరో కాదు సీతమ్మ తల్లి மணமேடையில் கங்கணம் கட்டும் நேரம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மணப்பெண்ணின் கால்களை மாப்பிள்ளை மிதித்தினி நீ நான் நான் இனி நீ என்று சொல்லும் அற்புதமான வைபவத்தை அரங்கேற்றுகிறார் அல்லு அர்ஜுனா. இப்பொழுது மங்கள வாத்தியங்கள் முழங்க அச்சதை மழையாய் தூவ வாழ்த்துக்கள் வசந்தமாய் வாழ்த்த சந்தோஷம் நிறைந்த முகத்தோடு தாலியை கட்டுகிறார். உபயகுல சுசேல கன்யகா கண்டமத்யே உபயகுல மங்களம் சாஸ்வதஞ்ச மாங்கல்யதாரண முகூர்த்தஸ்ம. திருமணம் முடிந்தவுடன் மணப்பெண்ணுக்கு அல்லு அர்ஜுனா மெட்டி போட்டு விடுகிறார். அதற்கு பின் தலைமுறா எனப்படும் சம்பிரதாயம் அரங்கேறப்படுகிறது. அரிசியை மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் உள்ளங்கையில் வாங்கி தாங்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி ஒருவர் தலையில் மற்றொருவர் அரிசி போட்டு விளையாடும் அழகான நேரம் கவிதையாய் நீள்கிறது. இருவர் முகத்திலும் சந்தோஷம் சங்கீதம் பாட இனிதாய் நகரும் நிமிடங்களில் நம்முடைய இதயங்களும் நம்மை அறியாமல் கரைகிறது.
இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கிற பல செலிபிரிட்டிஸோட திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த செலிபிரிட்டியோட திருமண கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்வினா, இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்வினா, இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்த வாரம் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஹீரோவை கடவுளாக பார்த்தது என்டிஆர் தான். ஆந்திர மக்களுக்கு அவர் தான் கிருஷ்ணுடு, ராமுடு எல்லாமே. அவருடைய பேரன் தான் ஜூனியர் என்டிஆர், ஆந்திராவுடைய அதிரடி ஹீரோ. தெலுங்கு படங்களில் பொதுவாக 2-3 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஹீரோவோட சேர்ந்து டுவெட் சாங் பாடுறதுக்கு அவங்கள ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவங்களுடைய நெஜ ஹீரோயின்ஸோட திருமணம்னு அதை சும்மாவா நடத்துவாங்க? அதை எப்படி செய்யறான்னு பாருங்க. நீலவான ஓடையில் நிலவினை வாடகை எடுத்து அழகாய் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மணமேடையில் தன் பாட்டனாருக்கும் பாட்டிக்கும் சிலைகள் அமைக்கப்பட்டு அவர்களின் நல்லாசையுடன் இவர்களை திருமண வைபவம் நிகழ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காதல் தேசம் என்பதை காணாத கண்களுக்காக கட்டி வைத்த காதல் கோட்டையாய் வண்ண வண்ண விளக்குகளின் கரு சிமிட்டலில் நம் இதயங்களை கரைய வைக்கிறது இந்த அழகான மணமேடை. திருமலையான் சிலையும் அலங்கரிக்கப்பட்டு உயிரோட்டத்துடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனந்த் சாய் வடிவமைப்பில் 300 கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கனவு கோட்டைக்குள் ராஜாதி ராஜனாய் தன் வருங்கால துணையோடு பரிவாரங்கள் சூழ மணப்பந்தலுக்கு நுழைகிறார் ஜூனியர் என்டிஆர். பரிவாரங்கள் சூழ மணப்பந்தலுக்கு நுழைகிறார் ஜூனியர் என்டிஆர். பின்பு தன் ரசிகர்களை காண விசேஷமாய் அமைக்கப்பட்டிருந்த மின் தூக்கியில் ஏறி தன் ரசிகர்களுக்கு தலைவனாய் கையசைத்து அவர்களின் ஏக்கங்களை தொலைத்து அன்பின் மொழி பேசுகிறார். பிறகு தன் மனநாள் அரங்கேற இருக்கும் மணமேடையில் மன்மத புன்னகையோடு நுழைகிறார். தெலுங்கு திருமணங்கள் பொதுவாக இரவில் தான் நடக்கும். சந்திர பிம்பத்தில் திருமணம் நடந்து சூரிய உதயத்தில் தம்பதிகளாக வெளியே வர்றதும் ஒரு இனிய அனுபவம் தானே. இரவுல நடந்த இந்த தெலுங்கு திருமணத்தை இப்ப பாருங்க. அத்தனை கண்களிலும் ஆனந்த காட்சி. கலை குடும்ப வாரிசான ஜூனியர் என்டிஆரை வாழ்த்த தமிழ் திரையுலகில் இருந்து நடிகர் நாசர் அவர்கள் வருகை தருகிறார். ஒரு சக கலைஞனாய் இன்றி குடும்ப தோழனாய் தன்னுடைய வாழ்த்துக்களை நாசர் முன்வைக்கிறார். மெதுவாய் வருடும் சமயம் பார்த்து நாகார்ஜுனா தன் மனைவி அமலா, மகன் நாக சைத்தன்யாவோடு மேடைக்கு வந்து குடும்ப நண்பராய் சந்தோஷ களிப்போடு வாழ்த்துக்கள் சொல்லி மணமேடை எங்கும் வாசம் நிறைகிறது. குடும்ப நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், கலையுலக நண்பர்கள் பலர் தங்களின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தம் மனதார வாழ்த்தி மகிழ்கிறார். இவருடைய குடும்ப திருமணத்திற்கு அரசியல் உலகம் வராமல் இல்லை. ஆந்திர முதல்வர் கிரண் குமார் ரெட்டி இந்த திருமணத்துக்கு வந்திருந்து விழாவிற்கு பெருமை சேர்த்து வாழ்த்துக்களை வழங்குகிறார். இவரை தொடர்ந்து முன்னாள் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குடும்ப உறவாய் வந்திருந்து மணமக்கள் இல்வாழ்க்கையில் சிறந்து வாழ வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கிறார்.
இப்படி புயலாய் பல பிரபலங்கள் வாழ்த்திக் கொண்டிருந்த நேரத்தில் தென்றலாய் நம்முடைய இளைய திலகம் பிரபு மணமேடைக்கு வருகை தருகிறார். ஜூனியர் NTRக்கு தன் குடும்ப வாழ்த்துக்களை மேடையில் பதிவிக்கிறார். வானமும் பூமியும் வாயடைத்து நின்று வாழ்த்துக்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தெலுங்கு மெகா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி மகிழ்கிறார். இந்த வாழ்த்தின் பொழுது அவருடைய மகன் ராம் சரணும் வந்திருந்து சக நண்பரான ஜூனியர் NTRக்கு தன்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். நடிகர் மகேஷ் பாபு இந்த நிகழ்ச்சியான தருணத்தில் வந்திருந்து தன்னுடைய அழகான அன்பினை வெளிப்படுத்துகிறார். இப்படி ஆனந்த அதிர்வலைகள் பரவிக் கொண்டிருந்த சமயத்தில் தமிழ் திரையுலக முன்னணி நடிகர் கார்த்திக் மணமக்களுக்கு மலர் கொத்து கொடுத்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அதே போன்று மணப்பெண்ணுக்கு காஞ்சிபுரத்தில் விசேஷமாய் 30 லட்சம் ரூபாய்க்கு பட்டு புடவைகள் வாங்கப்பட்டிருந்தது. அங்குமெங்கும் தங்கம் பூட்டி தேவதை திருக்கோலமாய் மணமகள் மணமேடைக்குள் இளநியோடு இளம் நடை பழகுகிறார். தன் தாய் தந்தையோடு வெட்கம் தெரியாத தவிப்போடு மெல்ல மெல்ல மேடைக்கு வந்து சம்பிரதாயத்தினை செய்கிறார். தீர்த்தம் குடித்து மந்திரங்கள் சொல்லி தன் மாங்கல்யம் பலம் சேர்க்கிறார். இந்த மங்களகரமான நேரத்தில் பிரபலங்கள் பகுதியில் சந்திரபாபு நாயுடுவும் மோகன் பாபுவும் சந்தித்து சந்தோஷ புன்னகையில் பூக்கின்றனர். இப்படி பிரபலங்களின் வருகையும் பெருமித வாழ்க்கையின் நிகழ்ச்சியும் ஒன்று சேர மணப்பெண்ணின் கண்ணுக்குள் இனம் புரியாத இன்ப அலைகள். இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கிற பல செலிபிரிட்டிஸோட திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த செலிபிரிட்டியோட திருமண கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்வினா. இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்வினா. இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்த வாரம் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கௌரி பூஜையில் தொடங்குற தெலுங்கு திருமணத்தில் தாலி கட்டுற முறை ரொம்பவே வித்தியாசமானது. 2 பேருக்கும் நடுவில் ஒரு திரையை வச்சு மறுபக்கத்துல இருந்து மாப்பிள்ளை மணமகளுக்கு தாலி கட்டுற அந்த முறை ரொம்பவே ரசிக்கக்கூடியது. அந்த தெலுங்கு சடங்கை இப்போ பாருங்க. கற்பனைக்கு அப்பால் நிற்கும் இந்த காதல் கோட்டையில் மணமகன் ஜூனியர் NTR தன் வருங்கால மாமனார் குடும்பத்தோடு இப்பொழுது சமய சடங்குகளில் ஈடுபடுகிறார். இது ஒரு பக்கம் தொடர மறுபக்கம் பிரபலங்கள் இதை ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாமன் வீட்டு சார்பாக மாப்பிள்ளைக்கு பூநூல் அணிவிக்கப்படுகிறது. இவருக்கு எதிராக திரைகள் இடப்படுகிறது. பின்பு சம்பிரதாயங்கள் தொடர்கிறது. இந்த கலாச்சார அழகுகள் தான் காலங்களை தாண்டியும் நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறது. திரை நட்சத்திரம் திரைக்கு பின்னால் மறைக்கப்பட மணப்பெண் மறுமுனையில் அமர மந்திரங்கள் ஓதப்படுகிறது. திரைக்கு நடுவில் வெத்தலை வைக்கப்பட்டு யாக பூஜைகள் செய்யப்படுகிறது. இப்பொழுது ஜீலகரா வெல்லம் என்ற முக்கிய சம்பிரதாயம் செய்யப்படுகிறது. திரைக்கு எதிராய் அமர்ந்திருக்கும் மணமக்கள் ஒருவர் தலையில் இன்னொருவர் கை வைத்து சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றனர். பின்பு திரை விலக்கப்படுகிறது.
இப்பொழுது மணமக்களின் பெற்றோர் அட்சதை தூவி பல்லாண்டு குறையாத சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என வாழ்த்துகின்றனர். இப்பொழுது மாப்பிள்ளை வீட்டார் சார்பில் பெண்ணுக்கு சீர் வழங்கப்படுகிறது. மாப்பிள்ளை வீட்டு சீரை பெற்றுக்கொண்டு ஆசி பெறுகிறார். முகூர்த்த வேளையில் மணக்கோலத்தில் மாப்பிள்ளை ஜூனியர் NTR தன் தந்தையோடு பெருமித சந்தோஷத்தோடு மேடைக்கு வருகிறார். சீர்கொண்டு சீராய் அலங்கரிக்கப்பட்டு சிங்காரமாய் மணப்பெண்ணுக்கு மணமேடையில் வர சம்பிரதாயங்கள் தொடர்கிறது. இந்த மணமேடை முழுவதும் மந்திரங்கள் ஓதப்படுகிறது. இவர்களின் அலங்காரம், நகைகள், ஆடைகள் அனைத்துமே மணமக்களே அவர்களுக்கு பிடித்த வகையில் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதோ மணப்பெண் லக்ஷ்மி பிரணதி அணிந்திருக்கும் வைர நகைகள் அத்தனையும் வெவ்வேறு இடத்திலிருந்து வாங்கப்பட்டு இங்கு அணிகலன்களாய் அணிவகுத்து நிற்கிறது. மங்கள நேரம் இவர்களின் இல் வாழ்க்கையை இணைக்க இனிதே காத்திருக்க கையெடுத்து வணங்கி அக்னியை வணங்கி தீயுக்கு முன்பாக தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்காக முனைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். மங்களவாதியம் கெட்டி மேளம் கொட்ட மாப்பிள்ளை ஜூனியர் NTR மணமகள் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டுகிறார். மாங்கல்யம் விட்டு தன் மனைவியாய் ஆக்கிக் கொள்ளும் நெகிழ்ச்சியான தருணம் தொடர்கிறது. ரசிகர்கள் ஆரவார ஆசீர்வாதத்தினை வழங்க பெற்றவர்கள் கால்களில் மணமக்கள் ஆசி பெறுகின்றனர். రోజుల పెళ్లి అమ్మండి పెళ్లి తొలి చూపులే లేని తెలుగింటి పెళ్లి వరుడు కోరిన పెళ్లి రామయ్య పెళ్లి వధువు ఎవరో కాదు సీతమ్మ తల్లి ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிய செய்ய மாப்பிள்ளைக்கு பெண் மாலை போட்டு அழகு பார்க்கிறார். தன்னை அழகு பார்த்த மணப்பெண்ணுக்கு மாலை போட்டு ஜூனியர் NTR அழகு சேர்க்கிறார். ரசிகர்களின் ஆரவார சந்தோஷம் இவர்களின் மனங்களை நிரப்ப சம்பிரதாயங்கள் நீள்கிறது. இப்பொழுது அவர்கள் குடும்ப வழக்கப்படி மந்திரிக்கப்பட்ட கருப்பு கயிறை தன் மனைவி கழுத்தில் ஜூனியர் NTR கட்டி அட்சதை தூவி மகிழ்கிறார். குடத்தில் மோதிரம் இட்டு எடுக்கும் கொண்டாட்டம் இப்பொழுது நடக்க மணமக்கள் இருவரும் மோதிரம் தேட கடைசியாக ஜூனியர் NTR எடுக்கிறார்.
பிறகு மணப்பெண்ணுக்கு மெட்டி போடப்படுகிறது. மெட்டி ஒலியின் மயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் தொலைந்து போகிறார். மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்கப்படுகிறது. மணமக்களுக்கு திலகமிடப்படுகிறது. பிறகு கால் மேல் கால் வைத்து இன்றையிலிருந்து எனக்கு கீழ் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கால் விதித்து சம்பிரதாயம் நிறைவேற்றி முடிக்க மணமேடையை விட்டு மணமக்கள் வெளியேறுகின்றனர். குடும்ப பெருமையை நிலைநிறுத்தும் விதமாய் நடந்த இந்த கொண்டாட்டத்தை எண்ணி நிம்மதி பெருமூச்சுடன் தந்தையோடு ஜூனியர் என்டிஆர். இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கிற பல செலிபிரிட்டிஸோட திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த செலிபிரிட்டியோட திருமண கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வினர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வினர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்த வாரம் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆந்திர சினிமாவில் பல சூப்பர் ஹிட் ஹீரோஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ராம் சரண் தேஜா, சிரஞ்சீவியின் வாரிசு, ஆந்திர சினிமாவின் இளவரசு. அவரோட அந்த பிரம்மி பூட்டும் திருமணத்தை இப்போ பார்க்கலாம். நட்சத்திர குடும்பத்தின் திருமணம் அல்ல இது, மாபெரும் திருவிழா. ஒரு நல்ல தந்தையின் சிறு வழிநடத்துதல் மட்டும் போதும் தன் மகன் தலைவனாய் மாற. அந்த வகையில் நடிகர் சிரஞ்சீவி ஒரு நடிகர், அரசியல் பிரமுகர் என்ற வேடங்களை எல்லாம் கலைத்து ஒரு தந்தையாக அன்போடு தன் மகனின் கரங்களை பிடித்து மணமேடைக்கு அழைத்து வருகிறார். மேலும் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக சிரஞ்சீவி அவர்கள் அங்கு வந்திருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் சொந்த பந்தங்களை வரவேற்று மகிழ்கிறார். இங்கு நடக்கவிருப்பது நட்சத்திர குடும்ப திருமணம் என்பதால் எண்ணற்ற நட்சத்திரங்களை மட்டுமல்லாது சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்கள் என்று அரங்கமே நிறைந்திருக்கிறது. சிரஞ்சீவி அவர்களின் குடும்ப குலவிளக்கு மணமகள் உபாசனா வருகிற வழியில் பல நூறு கண்கள் பூத்திருக்க, மல்லிகை பந்தலில் 1000 ஜதி சொல்லும் புன்னகையில் பல நூறு கண்கள் சுமந்து பார்வையோடும் அழகியாய் இளவரசியாய் அலங்கரிக்கப்பட்டு மணமேடியை நோக்கி மெதுவாய் கரம் பிடித்து அழைத்து வருகிறார்கள். பல கனவுகளோடு காதல் பூத்திருக்கும் மணமேடையில் மணமக்களோடு மணமகன் அமர தெலுங்கு கலாச்சார முறைப்படி பூஜைகள் துவங்குகிறது. மணமகன் ராம் சரண் தேஜாவிற்கு முதலில் பாத பூஜை துவங்குகிறது. பின்னர் மணப்பெண் உபாசனாவிற்கு ஆரத்தி எடுத்து பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறார்கள். மணமேடையில் மணமகன் தந்தை சிரஞ்சீவி மட்டுமல்லாது அவர் சொந்த பந்தங்கள் கூடியிருக்க மணமகன் மற்றும் மணமக்களுக்கு அட்சதை தூவி வாழ்த்துகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அரங்கத்தில் நட்சத்திரங்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேளவாத்தியங்கள் முழங்க பூஜை தொடர்ந்து நடைபெறுகிறது. தெலுங்கு கலாச்சாரப்படி இந்த சடங்கு முக்கியம் என கருதுகிறார்கள். காரணம், மணமக்கள் இருவரும் இடையே ஒரு திரை நிறுத்தி மணமக்கள் இருவரும் வெல்லம் மற்றும் சீரகத்தை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி தலையில் வைத்துக் கொள்வார்கள். இந்த சடங்கு மணமக்கள் இருவரும் தாங்கள் கணவன் மனைவி என்று உறுதிப்படுத்துவதாக கருதுகிறார்கள். ஒருவர் மற்றொருவருக்காக வாழ்வதையே காதல் என்பார்கள். அதேபோல் இங்கு மணமகன் மணமகளின் கன்னத்தை தட்டி உனக்கு நான் இருக்கிறேன் என்று செல்லமாய் தன் அன்பை பரிசளிக்கிறார். மணமக்களை வாழ்த்த மணமேடையில் கூடியிருந்த அனைவருமே மணமக்களுக்கு அட்சதை தூவி வாழ்த்துகளையும் ஆசையையும் வழங்குகிறார்கள். மணமேடையில் மணமகனின் சொந்தமான நடிகர் அல்லு அர்ஜுனும் அவரது மனைவியும் உடனிருந்து சிறப்பிக்கிறார்கள்.
விருந்தினர்களின் வருகை. மாப்பிள்ளையின் நண்பரும் திரையுலக பிரபலமுமான ஜூனியர் என்டிஆர் தன் மனைவியோடு அங்கு வந்திருந்து வாழ்த்துகிறார். தற்போதைய ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி அவர்கள் வாழ்த்து வருகிறார். அந்த தருணத்தில் கூடியிருந்த நட்சத்திரங்கள் வாழ்த்த புன்னகை எனும் மந்திர மொழி பேசி ஆயிரம் வாழ்த்துகளோடு தன் காதலை கௌரவப்படுத்த மணமகன் உபாசனாவின் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டி உபாசனாவை தனது மனைவியாய் இதயத்தில் ஒரு உயிராய் இணைத்துக் கொள்கிறார். அவர் தாலி கட்டி முடித்தவுடன் அங்கு கூடியிருந்த அனைவரும் மணமக்களை வாழ்த்துகிறார்கள். எதையுமே எதிர்பார்க்காம வாழ்த்துற மனசு மிகப்பெரிய மனசு. சிரஞ்சீவியோட அன்புக்காக வந்து வாழ்த்தின அந்த அகில உலக பிரபலங்கள் யார் யாரெல்லாம்னு பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மணமக்களை வாழ்த்த அரங்கத்தில் நுழைகிறார். அவருடன் நடிகர் மற்றும் அரசியல் பிரமுகர் அம்பரீஷ், நடிகர் மோகன் பாபு, நடிகர் விஷ்ணு என்று ஒரு நட்சத்திர பட்டாளமே கூட வருகிறார்கள். முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மணமக்களுக்கு அட்சதை தூவி தன் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறார். நடிகர் அம்பரீஷ் அவர்களின் மனைவி சுமலதா மணமக்களுக்கு அட்சதை தூவி பல்லாண்டு வாழ்த்துகிறார். மேலும் நடிகை சுஹாசினி அங்கு வந்து மணமக்களுக்கு அட்சதை தூவி ஆசி வழங்கினார். அவரை தொடர்ந்து சபிதா இந்திரா ரெட்டி அவர்கள் வாழ்த்துகிறார்கள். மணமக்கள் தங்களுக்குள் ஒருவர் மேல் ஒருவர் அரிசியை தூவி கலாச்சாரத்தை நினைவுபடுத்துவதோடு தனது அன்பையும் மகிழ்ச்சியையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். தமிழக ஆளுநர் ரோசையா மணமக்களை வாழ்த்துகிறார். இந்தியாவை அண்ணாந்து பார்க்கும் உச்சபட்ச நட்சத்திரம் அமிதாப் பச்சன் வந்திருந்து விழாவை கௌரவப்படுத்த மட்டுமில்லாமல் மணமக்களையும் வாழ்த்தி ஆசி வழங்கி சிறப்பிக்கிறார். தொடரும் பூஜையில் அக்னி குண்டலத்தில் முதலில் மணமகனின் சகோதரிகள் முன் செல்ல மணமக்கள் பின்னர் என்று அந்த சடங்கை நிறைவு செய்கிறார்கள். திருமணத்தில் இன்னும் ஒரு முக்கிய சடங்கான குடத்தில் மோதிரங்களை போட்டு மணமக்களை தேடி எடுக்க சொல்கிறார்கள். இதில் முதலில் மணமகன் மோதிரத்தை எடுத்துவிட பின் மணமகனும் இன்னொரு மோதிரத்தை எடுக்க அதை கண்டு கூடியிருந்தவர்கள் மகிழ்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு வியக்கும் வகையில் அதி பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் நட்சத்திரங்கள் கூடி நின்று வாழ்த்த சொந்த பந்தங்கள் புன்னகையில் மேலதாளங்களோடு எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த தவமாய் தந்தை சிரஞ்சீவி தன் மகன் ராம்சரண் தேஜாவையும் தன் அருமை மருமகள் உபாசனாவையும் அன்போடு அவர்களின் கரம் பிடித்து மணமேடையில் நிறுத்தி அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறார். முதலில் நடிகர் ஜெய் ஆகாஷ் வருகை தந்து கௌரவிக்கிறார். அரங்கமே ஆயிரக்கணக்கானோரின் வாழ்த்துகளோடு நிரம்பி இருக்கிறது. மணமகனின் சித்தப்பா பவன் கல்யாண் மணமக்களை வாழ்த்த வருகை தருகிறார்கள். நடிகர் நாகார்ஜுனா மற்றும் அவர் மனைவி அமலா அவர்களோடு மகன்கள் நாக சைத்தன்யா, அகில் ஆகியோர் மணமக்களை காண ஆசையோடு உள்ளே நுழைகிறார்கள். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வருகை தந்து திருமண வரவேற்பை சிறப்பிக்கிறார். மணமகனின் சொந்தம் நடிகர் அல்லு அர்ஜுன் தனது மனைவியோடு பல்லாண்டு வாழ வாழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். அந்த தருணத்தில் நடிகர் நாகார்ஜுனா மணமகனின் தந்தை சிரஞ்சீவியை சந்தித்து தன் வாழ்த்துகளையும் நட்பையும் பகிர்ந்து கொள்கிறார். நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தி வருகை தந்து வாழ்த்த காத்திருக்கிறார். ஒருபுறம் கூட்டம் அரங்கத்தை நிறைக்க, மறுபுறம் நடிகை சுஹாசினி மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிறார். அல்லு அர்ஜுன் சகோதரன் அல்லு சிரீஷ் மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிறார். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பிரின்ஸ் மகேஷ் பாபு தன் மனைவியோடு மணமக்களை வாழ்த்த புன்னகையோடு உள்ளே நுழைகிறார். பின்னர் ஜெயபிரதா வருகை தந்து அரங்கத்திற்கு இன்னும் ஒளிவூட்டுகிறார். நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தம் வருகை தந்து வாழ்த்துகிறார். நடிகர் மகேஷ் பாபு தனது அன்பு மனைவியோடு வந்து வாழ்த்தி தனது நீண்டகால நட்பை சிறப்பித்ததோடு தன் வாழ்த்துகளையும் பரிசளிக்கிறார். நடிகை ஜெயபிரதா வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி கௌரவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீஹரி மணமக்களை வாழ்த்துகிறார். மணமகளின் தாத்தா பிரதாப் சி ரெட்டி மேடையில் இருக்கும் தன் பேத்தியையும் மணமகன் ராம்சரண் தேஜாவையும் வாழ்த்தி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்.
அடுத்ததாய் நடிகர் மற்றும் இயக்குனர் பிரபுதேவா அங்கு வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி தன் நட்பை வெளிப்படுத்துகிறார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் அசருதீன் வருகை தருகிறார். அவரை சிரஞ்சீவி வரவேற்று மணமக்களை அறிமுகம் செய்து வைத்து மகிழ்கிறார். நடன இயக்குனர் மற்றும் நடிகருமான ராஜசுந்தரம் வந்திருந்து வாழ்த்தி தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். மறுபுறம் கூட்டம் வந்தபடி இருக்க அடுத்ததாக காஜல் அகர்வால் வந்து தனது அன்பான திரையுலக நட்பை அழகான புன்னகையோடு வாழ்த்தி நீடூடி வாழ வாழ்த்தினார். நடிகை சுமலதா மற்றும் சுகாசினி ஆகிய இருவரும் தன் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த வாரம் ஆந்திரா ஸ்பெஷல் நம்ம வீட்டு கல்யாணம் பார்த்தோம். அல்லு அர்ஜுன், ராம் சரண் தேஜ், ஜூனியர் என்டிஆர் ஆகியோருடைய திருமணத்தை பார்த்து கண்டிப்பா நீங்க ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பிரபலம் அவங்களோட திருமண வைபவங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். And until I meet you next week, it's bye from me, Ramya. In நம்ம வீட்டு கல்யாணம் powered by Gold Winner. இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம்.